Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. Hot summer, cool offer. இந்த கோடை விடுமுறை சுற்றுலாவை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சியுடன் புக் செய்யுங்கள். விஜய் எல்கேஜி சேர்க்க போகிறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. நேஷனாலிட்டி இந்தியன்னு போட்டு, ரிலீஜன்னு கேட்டாங்க, இந்தியன்னு போட்டு, காஸ்ட்னு கேட்டாங்க, இந்தியன்னு போட்டு. ஏங்க 4 வயசுல 5 வயசுல நான் வந்து என் பிள்ளைய நான் ஸ்கூலில் சேர்க்க வரேன். அவன் முதுகில் குத்துறீங்க, முதலியார், இவர் நாடார், இவர் நாக்கியர். நீங்கள் நான் 5 வயசுல ஒரு குழந்தையை சேர்க்கும் போது முதுகில் குத்த சொல்கிறேன். இன்னும் ஜாதி, இந்த மதம், எங்களுக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லைன்னு வெளியே மேடையாக பேசுகிறாங்களே. எத்தனை அரசியல்வாதிகள் தான் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கும்போது இவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கிறிஸ்டியன் தானே, என்ன கோயிலுக்குலாம் போயிட்டு இருக்கீங்க, கோயிலுக்குலாம் அன்னதானம் கொடுக்குறீங்க, ஹிந்துவா மாறிட்டீங்களா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. நான் பை பர்த் கிறிஸ்டியன் தான் ஒத்துக்கிறேன். பை பர்த் கிறிஸ்டியனாக இருந்துக்கிட்டு ஒரு இந்து கோயிலுக்கு போய் நின்றுக்கிட்டு அன்னதானம் பண்ணிட்டேனே பெரிய விஷயம் இல்லையா? அப்புறம் இன்னொரு வெள்ளிக்கிழமை ஆனால் தர்காவில் போய் பிரியாணி கொடுக்குறேன். அன்னைக்கு நான் முஸ்லீமா இல்லை, நான் கிறிஸ்தவன், சர்ச்சில் மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன? நான் மனுஷனே இல்லை. தாய் மதத்துக்கு வந்து விட்டாரா? அதான் தாய் மதம்ன்றது எனக்கு என்னுடைய தாய் வந்து கிறிஸ்டியன் தானே. கிறிஸ்தவனா பிறந்தேன், உண்மைதான். கிறிஸ்தவனா வாழ்ந்தேன், மனுஷனாக வாழ்ந்துட்டு தான். என் பிள்ளைக்கு எனக்குமே தான் பிரச்சனை. அவர் ஏன் இன்னும் உழைச்சிட்டு இருக்கேன், அவர் ஏன் கஷ்டப்படணும்? நான் கஷ்டப்படுறேன், உழைச்சிக்கிட்டு இருக்கேன். உழைக்க தான் எனக்குள்ள எனர்ஜி வரும். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நிறைய கோவில்களுக்கு போகிறேன் அப்படின்னு, நிறைய இடங்களுக்கு போகிறேன். நீங்கள் கடந்த ஒரு 6 மாதமும் வந்துட்டு நேர்காணல் எதுவும் கொடுக்கவும் இல்லை. இதில் வந்து விமர்சனங்கள் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல. நீங்கள் வந்துட்டு கிறிஸ்டியன் தானே, என்ன கோயிலுக்குலாம் போயிட்டுருக்கீங்க, கோயிலுக்குலாம் அன்னதானம் கொடுக்குறீங்க, ஹிந்துவா மாறிட்டீங்களா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. அதெல்லாம் பார்த்து நானே சிரிச்சுக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமையானா சிவன் கோயிலுக்கு போகிறதுனால இந்துவாக மாறிட்டேன் அப்படியா கேட்குறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமையானா நான் வந்து சர்ச்சில் அன்னதானம் பண்ணுறேன், அப்போ கிறிஸ்டியனா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்டியன், வெள்ளிக்கிழமை இந்து, அப்புறம் இன்னொரு வெள்ளிக்கிழமையானா தர்காவில் போய் பிரியாணி கொடுக்குறேன். அப்போ அன்னைக்கு நான் முஸ்லீமா? புரியல எனக்கு. அந்த அந்த எண்ணங்களுக்கே வந்து இன்னும் மனுஷங்களுக்கு வந்துமா நினச்சி பார்க்குற கடவுள் ஒருத்தன் தான்மா. அந்த கடவுள் ஒருத்தன். அந்த கடவுள் கூட யாருன்னு கேட்டால் தாயின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கடவுள் வந்து தாய் தான். அதுக்கு அடுத்ததான் மாதா, பிதா, குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். இவங்களை நீ கரெக்டாக பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தெய்வத்தை பார்க்க வேண்டியது அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். ஒரு மனிதன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், நீ என்ன மதம்னு கேட்டால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா எப்படி இருக்கும்? இன்னும் சொல்ல போனா நான் பை பர்த் கிறிஸ்டியன் தான் ஒத்துக்கிறேன். பை பர்த் கிறிஸ்டியனாக இருந்துக்கிட்டு ஒரு இந்து கோயிலுக்கு போய் நின்றுக்கிட்டு அன்னதானம் பண்ணுறேனே பெரிய விஷயம் இல்லையா? இல்லை, நான் கிறிஸ்தவன், சர்ச்சில் மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன? நான் மனுஷனே இல்லை. எங்கே நான் மனுஷன் ஆகிறேன்னு சொன்னால் நம்மகிட்ட உதவி கேட்குறவங்க, நம்ம உதவி பண்ணுறவங்க, அவன் யார், என்ன மதம், என்ன இனம், இதெல்லாம் தெரியாமல் நம்ம பண்ணுறது தான் மனுஷத்தன்மை. பைத்தியக்காரத்தனம். அதை நீங்கள் சொன்ன உடனே ஞாபகம் வருது. யாரோ ஒருத்தர் தாய் மதத்துக்கு வந்து விட்டாரா? அதான் எஸ்சி தாய் மதத்துக்கு வந்து விட்டாரா? தாய் மதம்ன்றது எனக்கு என்னுடைய தாய் வந்து கிறிஸ்டியன் தானேம்மா. நான் அதெல்லாம் பிறந்தேன், கிறிஸ்தவனா பிறந்தேன், உண்மைதான். கிறிஸ்தவனா வாழல, மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப பேருக்கு மறந்து போயிருக்கோம். விஜய் எல்கேஜி சேர்க்க போகிறேன். கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூலில், எந்த ஸ்கூல்னு சொல்ல விரும்பல. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அப்பா பேர், அம்மா பேர் இதெல்லாம் போட்டு நேஷனாலிட்டி ஒரு கிளாஸ் இருக்கும், இந்தியன்னு போட்டு, ரிலீஜன்னு கேட்டாங்க, இந்தியன்னு போட்டு, காஸ்ட்னு கேட்டாங்க, இந்தியன்னு போட்டு. அந்த அம்மா வாங்கி பார்த்துட்டு, கிளர்க்கு வாங்கி பார்த்துட்டு, தப்பாக ஃபில்அப் பண்ணியிருக்கிறீங்க. என்னங்க தப்பு? நேஷனாலிட்டி இந்தியன் கரெக்ட். வாட் இஸ் யுவர் ரிலீஜன்? ரிலீஜன் இந்தியன் போட்டிருக்கீங்க, காஸ்ட் இந்தியன் போட்டு. ஏன் எனக்கு ரிலீஜன் தெரியாதியா? நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். என் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, ஏங்க 4 வயசுல 5 வயசுல நான் வந்து என் பிள்ளைய நான் ஸ்கூலில் சேர்க்க வரேன். அவன் முதுகில் குத்துறீங்க, முதலியார், இவர் நாடார், இவர் நாக்கியர், ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்க, இட்டார் பெரியோர் இடாதார் இடி கொடுத்தோன்னு எப்போவே எழுதி வச்சுட்டாங்க. நான் 5 வயசுல ஒரு குழந்தையை சேர்க்கும் போது முதுகுல குத்த சொல்கிறேன். இன்னும் ஜாதி, இந்த மதம். நீங்கள் அவனை சேர்க்கலைன்னா அந்த ஸ்கூலே இருக்காது. நான் அவ்வளோ கலாட்டா பண்ணுவேன், முன்னாடி உட்காந்துருவேன், முன்னாவரம் உட்காந்துருவேன். இல்லைங்க, அட்லீஸ்ட் இந்த மதத்தையாவது நீங்கள் சரிங்க தமிழன் போட்டுருங்க. அது ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் பிறந்ததுனால தமிழன் போட்டுரு. இன்னைக்கு வரைக்கும் அவன் அப்படித்தான் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை அரசியல்வாதிகள் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க? எங்களுக்கு மதம் இல்லை, ஜாதி இல்லைன்னு வெளியே மேடையாக பேசுகிறாங்களே. எத்தனை அரசியல்வாதிகள் தான் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கும்போது இது பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே.
எல்லாரையும் பண்ண வச்சிருக்கணுமே. முதல்ல இந்த அப்ளிகேஷன்லயே நேஷனாலிட்டியோட நிறுத்தியிருக்கணும். ரிலிஜன், காஸ்ட் எதுக்கு நீ போட்டு பிரிக்கிற? 5 வயசுல குழந்தைய கொண்டு போய் சேர்க்கும் போது அங்கேயே பிரிக்கிற இல்லை நீ. அப்புறம் என்ன நீ ஜனங்களை, உனக்கு ஆதாயம் அதில். நீ பிரிச்சாதான் உன்னால அரசியல் பண்ண முடியும். ஏன்னா மதம் ஜாதியை வச்சு தானே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் சுயநலத்துக்காக இந்த அப்ளிகேஷன்ல அங்கேயே போட்டு. இவ்வளோ பெரிய டேரக்டர், இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, ஏன் சீரியல் நடிக்கிறாருன்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன் அந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எதிர்கொண்டீங்களா இதுக்கு முன்னாடி? நிறைய பேர் கேட்டேன். எனக்கு வயசு 82 முடிஞ்சு போச்சு. 83 சினிமாவில் அத்தனை படம் பண்ணிட்டேன், இத்தனை லாங்குவேஜ் பண்ணிட்டேன். வீட்டில் நான் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஓய்வு எடுக்கலாம்ல. இதுதான் என் பிள்ளைக்கு எனக்குமே தான் பிரச்சனை. அவர் ஏன் இன்னும் உழைச்சிட்டு இருக்காரு? அவர் ஏன் கஷ்டப்படணும்? அவர் ஏன் கஷ்டப்படணும்? நான் கஷ்டப்படல, உழைச்சிக்கிட்டு இருக்கேன். உழைக்க தான் எனக்குள்ள எனர்ஜி வருது இல்லையா? அதனால நான் கஷ்டம் இல்லை. உழைக்கிறது வந்து கஷ்டமா? அந்த உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது பாருங்க, அதுதான் கஷ்டம். இந்த வயசுல எனக்கு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லை. என்னை விட பெரிய டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ராதிகா எனக்கு ஃபோன் பண்ணி, சார் ராடனில் ஒரு சீரியல் பண்ணுறேன், நான் நடிக்கலை, ஆனால் உங்களை மெயினாக வச்சு ஒரு கதை பண்ணுறோம், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்குது. சித்தியிலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ பெரிய பேனர், சின்ன திரையில் எவ்வளோ பெரிய பேனர், அந்த பேனர் நான் நடிக்கணும்னு கேட்குறேன். நான் வீம்புக்கு இல்லை எனக்கு உண்மையில் எனக்கு வந்து நான் நடிக்கணும் இல்லை, நடிக்க வைக்க தெரியும், கத்த தெரியும், எல்லாம் டாமினேஷன் பண்ண தெரியும், அதெல்லாம் பண்ண தெரியும், நடிக்க தெரியாது. இல்லை ராதி என்னால் நடிக்க முடியாது அப்படின்னா சோபாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன அவருக்கு பெரிய இது பண்ணுறாரு? ஏன்னா நாங்களாம் என்னோட அத்தனை படம் பண்ணியிருக்குல்ல, அது ரைட்ஸோட நீங்கள் பண்ண சொல்லுங்கள், அவர் பிடிக்கலைன்னா கன்வீனியன்ட்டாக இல்லைன்னா அப்புறம் விளையாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த வயசுலையும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க, என் டிரைவருக்கு பேட்டா கொடுக்குறாங்க, என் வண்டிக்கு பெட்ரோல் போடுறாங்க, மேக்கப் எனக்கு பணம் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு நாள் போனால் இவ்வளோ பெரிய பணம் கொடுக்குறாங்க. யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும், இந்த மரியாதை கிடைக்கும்? இந்த வயசுலையும் 82 வயசுலையும் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது பாருங்க சினிமாவில். அதாவது நான் அதுக்கு ஒரே பதில் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சினிமாவை நம்ம நேசிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு காந்தம் மாதிரிமா. சினிமா வந்து ஒரு காந்தம் மாதிரி. நம்ம நேசிச்சோம்னா நம்மளை விடவே விடாது, அப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். காந்தம் பக்கத்தில் சின்ன எறும்பு போனா கூட டப்புன்னு இழுத்துக்கணும். சினிமாவை அந்த அளவுக்கு நான் நேசிச்சேன், லவ் பண்றேன், இன்னைக்கு லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதான் என் மூச்சு, அதான் என் பேச்சு. அதனால இது என்னை விட மாட்டேங்குது. பெரிய திரையில இருந்தேன், இப்போ சின்ன திரைக்கு போயிருக்கிறேன். டைரக்டரா இருந்தேன், இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு உருவத்துல சினிமா என்னை விடாம பிடிச்சிட்டு இருக்கா. திரை தானே, சின்ன திரை. இப்போ நீங்க இவ்வளோ நாள் கழிச்சு நடிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது பெரிய அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த சீரியல் நடிக்கும்போது ஓப்பனிங்கில் மனோஜ்னு ஒரு டைரக்டர், நல்ல சாஃப்டான மனுஷன். எனக்கு லக்கிலி என்னன்னா அவர் வந்து விஜயுடைய ரசிகர். அதனால் எனக்கு அந்த அப்பா ஒரு மரியாதை, அப்பான்னு ஒரு மரியாதை. அன்பாக இருப்பார், ரொம்ப சாஃப்டான மனுஷன், சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ரொம்ப அழகாக வேலை வாங்குவார், என்னை நோகாமல் வேலை வாங்குவார். ஆனால் எனக்கு என்னென்னா, நாங்கள்லாம் சினிமாவில் வந்து இத்தனை வருஷமாக வந்த உடனே, அப்பா உனக்கு இந்த டைலாக் பயாட் பண்ணிட்டீங்களா நடித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ப்ராம்ப்டிங்லாம் கிடையாது சினிமாவில், உங்களுக்கு தெரியுமில்ல, ப்ராம்ப்டிங் கிடையாது. நம்ம டைலாக் விட்டுட்டோம்னா இன்னொரு டேக்கு, அதிலையும் விட்டோம்னா இன்னொரு டேக்கு, இப்படி டேக் தான் ஜாஸ்தி. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஐயோ, முதல் நாள் போய் டேக்லாம் கிடையாது, ரிஹர்சல்லாம் கிடையாது, ஒரே டேக்கு. இங்கேருந்து டைலாக் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த காதில் வாங்கி நம்ம நடிக்கணும். எவ்வளோ பெரிய டாஸ்க்குங்க அது. எனக்கு வரல அது. நான் பார்த்தேன் முதல் நாள் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சோபாட்ட சொல்லிட்டேன், அம்மா செட் ஆகலம்மா, நான் நாளையிலேருந்து போகல. அசிங்கமாக இருக்குது. மற்றவங்களாம் டப்பு நடிக்கிறாங்க காதில் வாங்கி, நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. நமக்கு என்னென்னா, இங்கே வேற மாதிரி பழகிட்டு இங்கே போன உடனே டைலாக் சொல்கிறாங்களா, அது நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அதை வாங்கி நடிக்கணும்னு தோணல. இப்போ நம்ம கேமரா பார்த்து நடிக்கணும். இவங்க இங்கே சொல்கிறாங்கல்ல, நான் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவனுக்கு திரும்பி பார்த்துருவேன். டிஸ்டர்ப். இப்படி ஒரு 2 நாள் அவசரப்பட்டு வேண்டாம் நிறுத்திடலாம், எதுக்கு நம்ம அவமானப்படணும், இதுக்கு மேலே அவமானப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கூட எல்லாரும் சொன்னேன், இல்லை சார் 2 3 நாள் ஆகட்டும். அந்த மனோஜன்றவர் அப்படியே நம்மளை தட்டி அப்படி ஒரு நிச்சயமாக எனக்கு 2 மாதம் ஆச்சு அதை பழகிறதுக்கு. ஐயோ, நம்ம இன்னும் சின்ன திரைன்னு சாதாரணமாக சொல்லிடுறோம், அத்தாடி எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் அங்கே போனால் மாட்டிக்கிறோம். அதில் நடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய. இது மாதிரி உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறதே கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு அவருக்கு பிஸி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு, மனோஜ் பிஸி ஆகிட்டாருன்னு இப்போ அந்த டைரக்டர் பேர் என்ன, இப்போ நீராவி பாண்டியன்னு ஒருத்தர், பாண்டியன் பயங்கர ஃபாஸ்ட். ஒரு நாளைக்கு 6 சீன் 7 சீன் 8 சீன் எடுக்கிறாரு, இப்படி எடுக்கிறாரு. ஆனால் நான் பழகி போயிட்டேன். இப்போ பழகி போயிட்டேன். நீ எத்தனை சீன் வேணாலும் எடுத்துக்கோ. அப்படி இது ஒரு நல்ல அனுபவமா எனக்கு.
இந்த வயசுல இப்படி ஒரு அனுபவம். ஒரு வீட்டில் நம்ம சும்மா இருந்தோம்னா சோம்பேறி ஆகிடுவோம். வீட்டில் சும்மா உட்கார்ந்தோம்னாவே படுக்கணும்னு தோணும், படுத்தா தூங்கணும்னு தோணும், தூங்கினா முடிஞ்சிடும். ஸோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இது புரிஞ்சுக்காம இவர் எதுக்கு நம்ம பழைய கதைகளை பேசிக்கிட்டு நம்ம வாழணுமா? வயசானவங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட் வந்துடும். அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்தேன், அந்த காலம் போயிடுச்சுடா, அதை இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ நீ யார், இப்போ நீ என்ன பண்ற, அதானே இப்போ நீ என்ன பண்ற? நான் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சினிமா ஒண்ணுதாமா ரிட்டைர்மெண்ட் இல்லாத ஒரு ஜாப் தெரியுமா? கலை சம்பந்தப்பட்ட ஒண்ணுல தான் ரிட்டைர்மெண்ட் கிடையாது. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. Hot summer, cool offer. இந்த கோடை விடுமுறை சுற்றுலாவை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சியுடன் புக் செய்யுங்கள்.